In coming time, seats will increase, MPs will increase. Where will they sit? இது வந்து inauguration of parliament new building. அப்புறம் வந்து 2023 செப்டம்பர் சொல்றது, the task of census and delimitation would begin right after next year's general election. 23 சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லாம இருந்ததுன்னா எங்களுக்கு என்ன அவசியம்? அண்ணாமலை என்ன சொன்னாரு அப்படின்னா, பிரதமரோ நாடாளுமன்ற உறுப்பினர் யாருமே பத்தி பேசல, இதுக்கு டிஎம்கே இப்ப எடுத்துன்னு கேக்குறாரு. எது 26ல யாரு நாடாளுமன்ற கட்டடம் துவக்கும் போது இடம் பத்தாது 850 எம்பிகள் வர வேண்டியிருக்கிறது சொன்னது யார்? இல்ல சார், இப்போ அந்த விஷயத்தை கையில எடுக்கிறது ஏன் கேக்குறாங்க சார்? ஒண்ணு கேட்கல, புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் எதுக்கு 850 சீட் போட்டீங்க? எத்தனை சீட் போட்டீங்க? அவர் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே சொல்றேனே. அவர் வந்து பார்லிமெண்ட் திறக்கும் போது என்ன சொன்னாரு? இந்தியில் சொல்லியிருக்காரு, இன் கமிங் டைம் சீட்ஸ் வில் இன்க்ரீஸ், எம்பிஸ் வில் இன்க்ரீஸ். வேர் வில் தே சிட்? இது வந்து இனாகரேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் நியூ பில்டிங். அப்புறம் வந்து 2023 செப்டம்பர் சொல்றது, தி டாஸ்க் ஆஃப் சென்சஸ் அண்ட் டீலிமிட்டேஷன் would begin ரைட் ஆஃப்டர் நெக்ஸ்ட் இயர்ஸ் ஜெனரல் எலெக்ஷன். 23 சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்லாமல் இருந்ததுன்னா எங்களுக்கு என்ன அவசியம்? அண்ணாமலை வந்து எவ்வளோ வந்து கருத்து கூறுறா இருக்காரு. ஏன் அவங்க பிரைம் மினிஸ்டர் பில்டிங் ஆக்ஷன் சொன்னார்? ஏன் 2023 செப்டம்பரில் வந்து டீலிமிட்டேஷன் சென்சஸ் ஒன்றா போகணும்னு சொன்னார்? என்ன அவசியம்? வாட் இன்கமெண்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் தி ஹோம் மினிஸ்டர் டு சே ஆல் தி ஸ்டேட்மெண்ட் தட் ப்ராம்ப்டட் அஸ் பை அவர் சீஃப் மினிஸ்டர் டு சே சம்திங். ஏடிஎம்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோவை சத்தியன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டத்தை மடைமாற்றத்துக்காக தான் டிஎம்கே வேணாம் சார், பாவம் சார், சார் வேற பேசுவார். They are not up to the mark. They are not up to the mark. Anti national tendency எப்பவுமே வந்து தமிழகத்துல இருக்கு. யாரு ஆன்டி தமிழியன் டெண்டன்சி எப்பவுமே பிஜேபிக்கு இருக்கு சார். ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே தேர்தல், ஒரே இந்தியா அப்படிங்கிறது டெஃபினெட்லி ஆன்டி தமிழியன் தான், ஆன்டி ரீஜனலிஸ்ட் தான். மாநிலங்களுக்கு எதிரான பண்பு தான் அது. மாநிலங்களுக்கு எதிரான பண்பை நீங்க வச்சுக்கிட்டு நாங்க தனியா இருக்கோம், நாங்க தனியா என்ன அர்த்தம்? அவர் தானே சொல்லணும். லெட் ஹிம் டெல் சார். நாளைக்கு வந்து நான் வந்து ப்ரோரேட்டா என்பது நாட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி பாப்புலேஷன், ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சி சொன்னா we will withdraw the all party meeting. What is a necessity for us? நாங்க இன்னும் டெலிபரேஷன் அதான் இங்க நோக்கம் சார், அதுதான் இங்க நோக்கம், அதுதான் இங்க நோக்கம். அதாவது வந்து இவங்க வந்து டிஸ்ஆனஸ்ட், ராஜாஜி ஹானஸ்ட். ராஜாஜி வந்து இந்தியை கொண்டு வந்தப்ப ஏன் இந்தியை கொண்டு வந்து கேட்டப்ப எங்களுக்கு இந்திய நோக்கம் இல்லை, சமஸ்கிருதம் தான் நோக்கம்னு ஓப்பனாக சொன்ன சட்டசபையில். இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். ஏன்னா ஒரு ஹானஸ்ட் பொலிட்டிஷியன். அமித்ஷாவோ மோடியோ டிஸ்ஆனஸ்ட் பொலிட்டிஷியன். உண்மையை சொல்றது இல்லை, உண்மைக்கு காரணம் தான். அது வரக்கூடாதுங்கிறதான பிரச்சனை. 71 அதுதான் சாரி, தனி மனிதருக்கு சொல்லியிருக்க அரசியல் சட்டம் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அது மட்டும் முக்கியம் இல்லை, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா. எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது, சமம்னு சொல்கிறது தான். அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் சமங்கிறதுக்கு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஃபார் ஈக்குவாலிட்டி. இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னா, நீ கொடுத்த திட்டத்தால் நான் குறைச்சிட்டோம் பிள்ளை பேரை, அதனால எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இப்போ வேணாமா? நீங்கள் வந்து ஈக்குவாலிட்டி பேசுகிறீங்க, நாங்கள் வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பேசுகிறோம். இப்போ ரெண்டுமே அரசியல் சட்டத்தில் இருக்குது. தனி மனிதனுக்கு இருக்கிறது ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். நீங்கள் எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது, சமமற்றவர்கள் இருக்கிற போது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். நாங்கள் என்ன சொன்னோம், நான் இப்போ சமமற்ற இருக்கேன், யாரால? ஒன்றால், நீங்கள் கொண்டு வந்து திட்டத்தால், நீங்கள் கொண்டு குடும்ப கட்டுப்பாடால். அப்போ நான் சமமற்ற இருக்கிற போது எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், ஈக்குவாலிட்டி வேண்டியதில்லை. அது முதலமைச்சர் முடிவு பண்ணுவாங்க, ஆல் பார்ட்டி மீட்டில் முடிவு பண்ணுவாங்க, சிஎம் தானே முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக இப்பயே கேட்குறேன் சார். சார், we are demanding now itself. ப்ரோரேட்டாங்கிறது என்ன? Whether it is on the basis of the census or on the basis of existing vacancies, existing number of constituencies. Right. சார், ஒரே நாடு ஒரே தேர்தல், புதிய கல்விக் கொள்கை, எஸ்எஸ்சி நிதி ஒதுக்கீடு, இத முடிங்க. பாராளுமன்ற மறுவரை இப்பலாம் வந்து மாநிலங்களுக்குடைய குறை இருக்க கூடாது, இந்த கூட்டாட்சிங்கிற தத்துவத்தை சிதைக்கும் நோக்கத்துல தான் சார். It is a deliberate attack and assault on the principle of the federalism, federal constitution of India. இவங்க பண்றது எல்லாமே அதான். அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு முயற்சி பண்ணாங்க. இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் அரசியல் சட்டத்தை திருத்தணும், அடிப்படை பண்புகளை மாற்றணும், பேசிஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் டு பி அமெண்டட், which was given by 13 judges after 68 day deliberations. 13 நீதிபதிகள் உட்கார்ந்து 68 நாள் விவாதித்து அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாதுன்னு சொன்னதை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் எந்த அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டாரோ அவர் சொல்லுகிறார் இதை மாற்றணும்னு சொல்றார். நாடாளுமன்றத்தில் கேட்டோம், இல்லை நாங்கள் இல்லை, நீங்கள் போய் சொல்றீங்க, நாங்கள் பிரிவிலேஜ் கொண்டு வாங்க சொன்னேன். தேர் ஹேவிங் நோ கட்ஸ். தேங்க்யூ.